Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ப்ரிபோசிஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நம்ம ப்ரிபோசிஷன் நிறைய பார்த்திருந்தோம். தமிழ் மீனிங் என்ன, அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சில ப்ரிபோசிஷனுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதை ரெண்டு பார்ட்டா போட்டிருந்தோம். சோ தேவையானவங்க அதை செக் பண்ணி பாருங்க. சென்டென்ஸ் பாருங்க. I should dash his house. நான் நின்னேன். எங்க நின்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். In front of his house. So என்ன preposition இங்க நம்ம யூஸ் பண்ணணும்? In front of. ஓகேவா? அதாவது இப்ப நீங்க பாருங்க. I should. ஓகே. நான் நின்னேன். இந்த இடத்துல வரத எங்க நின்னோம் அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. preposition மிஸ்டேக்கே இல்லாம ஈஸியா உங்களால பண்ண முடியும். இப்ப பாருங்க, in front of his house I should. நான் நின்னேன். அப்ப நம்ம என்ன கேள்வி கேட்போம்? எங்க நின்ன? in front of his house. in front ofனா என்ன அர்த்தம்? முன்னாடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். so in front of his house. next sentence பாருங்க. I arrived. I arrived. நான் வந்துட்டேன். அப்போ எங்க என்ன கேள்வி கேட்போம்? எப்ப வந்த அப்படின்னு சொல்லி தானே கேட்போம். சோ அதுக்கு இதை பதிலா சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ரிபோசிஷன் மிஸ்டேக்கே இல்லாம நீங்க பண்ணலாம். சோ பாருங்க, I arrived blank the meeting. சோ இங்க நம்ம என்ன எழுதணும்? before. என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும்? before. இப்போ செக் பண்ணி பாருங்க. I arrived. நான் வந்துட்டேன். அப்போ என்ன கேள்வி கேட்போம்? எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம். கரெக்டா? Before the meeting. I arrived before the meeting. Next sentence பாருங்க. I spoke. நான் பேசினேன். அப்போ இங்க என்ன கேட்போம்? யாரை பத்தி பேசின அப்படின்னு சொல்லி தானே கேட்போம். So about. இங்க என்ன வரும்? about. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. I spoke about friendship. I spoke about friendship. நான் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினேன். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி மீனிங். கரெக்டா? இதோட தமிழ் மீனிங். அப்ப என்ன கேட்போம்? எது வழியா உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்போமா? எப்படி கேட்போம்? எது வழியா கிடைச்சது. என்ன யூஸ் பண்ணணும்? through. I got experience through the job. எனக்கு ஜாப் மூலியமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. சோ இது எல்லா இடத்துலயும் நம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா மேக்சிமம் ப்ரிபோசிஷனுக்கு நீங்க இந்த பக்கம் இருக்கிறத நீங்க பதிலா எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம கேள்வி கேட்டா என்ன மாதிரி கேள்வி கேட்போன்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன்ல நீங்க மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒவ்வொன்றும் அந்த மாதிரிதான் எழுதியிருக்கோம். நான் நின்னேன். எங்க நின்ன? in front of. நான் வீட்டுக்கு முன்னாடி நின்னேன். I arrived. நான் வந்துட்டேன். அப்ப என்ன கேள்வி கேட்போம்? எப்ப வந்த? I spoke. நான் பேசினேன். அப்ப என்ன கேள்வி கேட்போம்? யார பத்தி பேசின? so about. I got experience. எனக்கு அனுபவம் கிடைச்சது. அப்ப என்ன கேள்வி கேட்போம்? எது வழியா அனுபவம் கிடைச்சது. அப்போ through. நெக்ஸ்ட் பாருங்க. I saw him dash to school. I saw him. நான் அவனை பார்த்தேன். himனா என்னது? அவனை. ஐனா என்னது? நான். அப்ப நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன கேள்வி கேட்போம்? எப்ப பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்போம். கரெக்டா? அப்ப என்ன சொல்லுவோம்? on the way. போற வழியில பார்த்தேன். எங்க போற வழியில பார்த்தோம்? ஸ்கூலுக்கு போற வழியில பார்த்தோம். சோ அதான் to school. அப்போ I saw him on the way to school. I saw him on the way to school. Next பாருங்க. I felt sleepy dash eating. So I felt sleepy னா என்னது? எனக்கு தூக்கம் வந்துச்சு. அப்போ என்ன கேள்வி கேட்போம்? எப்ப வந்துச்சு? அப்போ அதுக்கு பதில் என்ன வரும்? after eating. after eating. எனக்கு
சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப தூக்கம் வந்துச்சு. புரியுதா? I felt sleepy after eating. நெக்ஸ்ட் வந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதை வந்து நீங்களாவே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ சிம்பிளா ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் டஃபஸ்டா வந்து போகலாம். ஓகேவா? வாங்க நம்ம அகைன் இதுல இருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். She came dash me. She came அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ என்ன கேள்வி கேட்போம் நம்ம? யாரோட வந்தா அப்படின்னு சொல்லி கேட்போம். கரெக்டா? அப்போ யாருடன் வந்தா அப்படின்னா ஏன் கூட தான் வந்தா அப்படின்னு பதிலா வருமா? சோ வித் மீ. She came with me. அவ ஏன் கூட வந்தா. நான் இப்போ உங்களுக்கு சொல்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காண்டி தான் சொல்றேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு வந்து இப்போதான் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் தமிழ் மூலியமா நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க மீனிங் வந்து பிரிச்சு படிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்க எல்லா ப்ரிப்போசிஷனுக்கும் ஒத்து வருமானா சில இதுக்கு வந்து வராது. ஆனா நம்ம மேக்சிமம் ப்ரிப்போசிஷன் நீங்க இந்த மாதிரி தனித்தனியா வந்து அதை கேள்வியாவும் இதை நீங்க பதிலாவும் வந்து சொல்லி பார்க்கும்போது நம்மளால வந்து ஓரளவு வந்து கரெக்டான ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ நீங்க இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான், இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நீங்க இதை வச்சு பார்க்காதீங்க. He looked. He lookedனா என்ன அர்த்தம்? அவன் பார்த்தான். He lookedனா என்ன அர்த்தம்? அவன் பார்த்தான். அப்போ எங்க பார்த்தான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம். So up. He looked up. அப்படியே டவுன் கூட நீங்க எழுதலாம். ஓகே, he looked up. அது எந்த செயல் அந்த நேரத்துல நடக்குதோ அதை வச்சு நம்ம சொல்லணும். He looked up. நெக்ஸ்ட் பாருங்க. He resigned dash his position. He resigned அப்படின்னா என்னது? அவன் வந்து விலகினான். ரிசைன்னா என்னது? விலகிறது. அப்ப என்ன கேள்வி கேட்போம்? எதில் இருந்து விலகினான் அப்படின்னு சொல்லி கேட்போமா? என்ன கேள்வி கேட்போம்? எதில் இருந்து விலகினான். அப்போ from his position, அவன் பதவியிலிருந்து அவன் விலகினான். ஓகே, அப்ப இங்க என்ன எழுதணும்? from. He resigned from his position. அவன் பதவியிலிருந்து அவன் விலகினான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. I asked the question dash day. இதுக்கு வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இப்ப பாருங்க, I asked the question. நான் வந்து கேள்வி கேட்டேன். ஓகே, நான் வந்து கேள்வி கேட்டேன். ஒண்ணு நம்ம என்ன கேள்வி கேட்போம்? இப்ப அடுத்து அந்த பக்கம் இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, எல்லா இதுக்குமே ஒன்னா வராதுன்னு சொல்லிட்டு. இது வந்து அது ரிலேட்டடா இருக்கும், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்க. ஆனா கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில நீங்க இப்ப நம்ம என்ன கேட்போம்? எப்போ கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம். கரெக்டா? அது நாளாவும் இருக்கலாம், இல்ல டைமாவும் இருக்கலாம். சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டேஸ்க்கு அப்புறம் டே கொடுத்துருக்காங்க. ஓகே, டே அப்படின்னா என்னது? நமக்கு டேட்ல தான் வந்து அந்த இது வந்திருக்கு, டயத்துல வந்து நம்ம கேட்கல. சோ I asked the question dash day. அப்ப என்ன எழுதணும்? previous day. என்ன preposition யூஸ் பண்ணணும் இங்க? previous. I asked the question previous day. நான் நேத்தே வந்து இந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் இதோட மீனிங். I asked. ஏன் previous போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம போடலாம்லன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இங்க பாருங்க, ஆஸ்க்டுன்னு சொல்லி வந்திருக்கு. கரெக்டா? சோ ஆஸ்க்டுனா என்ன ஃபார்ம்? நமக்கு செகண்ட் ஃபார்ம். அப்படி இல்லைன்னா பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, இடி வந்தாலே நம்ம என்னது? பாஸ்ட் ஃபார்ம். சோ அது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம், கேள்வி கேட்டுட்டாங்க. சோ அதனாலதான் நம்ம இங்க ப்ரீவியஸ் டே போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. This job is easier dash you. This job is easier. இந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப என்ன கேள்வி கேட்போம்? எதை விட ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். சோ அது வந்து இந்த இதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஒத்து வராது. பாருங்க, this job is easier
then you. Okay, job is easier than you. இந்த ஜாப் வந்து ஒன்னை விட ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, no one came dash him. no one came dash him. யாருமே வர, no one cameனா என்ன அர்த்தம்? யாருமே வரவில்லை. அப்ப என்ன கேள்வி கேட்போம்? யார தவிர. ஓகே, என்ன கேள்வி கேட்போம்? யார தருவ. அப்ப எக்ஸ்பெக்ட் ஹிம், அவனை தவிர. அவனை தவிரனா எக்ஸ்பெக்ட். நோ ஒன் கேம் எக்ஸ்பெக்ட் ஹிம். யாருமே வரவில்லை அவனை தவிர. அப்ப சொல்லுவோம் அவனை தவிர யாருமே வரல, அதான் நோ ஒன் கேம் எக்ஸ்பெக்ட் ஹிம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷன் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 4 ப்ரிப்போசிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து தரப்போறேன். அதை நான் வந்து பண்ண போறது இல்லை, நீங்க வந்து அந்த ப்ரிப்போசிஷனை வந்து என்ன வரும்னு சொல்லி நீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா உங்களுக்கு ஒரு டெஸ்ட். 15 சென்டென்சஸ் நம்ம பாக்குறதும், 15 சென்டென்சஸ்ல 12 வந்து பார்த்துட்டோம். இன்னும் இப்போ 3 சென்டென்சஸ் வந்து நான் எழுத போறது கிடையாது, நீங்க தான் வந்து எனக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னு சொல்லி எழுதி அதை வந்து நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது வந்து உங்களுக்கு டெஸ்ட். பாருங்க, இதான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான வேர்ட்ஸ். நான் வந்து தமிழ்லையும் உங்களுக்காண்டி எழுதியிருக்கிறேன். இங்கிலீஷ்ல வந்து நீங்க என்ன ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ப்ரிப்போசிஷன் இதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மறுபடி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போய் தான் வந்து நம்மளால வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கே வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை தப்பாகலாம், 2 தடவை தப்பாகலாம், 100 தடவை கூட தப்பாகலாம். ஆனா அதுக்கடுத்து நம்மளால நம்மளே வந்து புதுப்பிச்சுக்க முடியும். ஸோ நம்மளுக்கே நம்ம வந்து இல்லை நம்ம வந்து நிறைய நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போய் தான் என்ன இடத்துல எந்த தப்பு பண்றோம், எந்த இடத்துல என்ன தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்றது வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கிலீஷ் வந்து நம்ம பேசுறதுக்கு வந்து கூச்சமே படக்கூடாது. கண்டிப்பா நீங்க வந்து மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளாலையும் ஆங்கிலம் சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.